Hello friends, welcome to Rama Semi Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். Chola Poori Chana Masala செஞ்சிருக்கேன். ஹோட்டல்ல தான் அந்த மாதிரி புஷ்னு டேஸ்டியா வரும்ல. நம்மளாலயும் வீட்ல அதே மாதிரி பண்ண முடியும். நல்ல புஷ்னு டேஸ்டியா வந்திருக்கு. பாருங்க. இப்போ இது எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு பிச்சி காட்றேன். நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு. லேயராவும் வந்திருக்கு பாருங்க. இது கூட நம்ம சன்னா மசாலா வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே நம்மளாலேயும் பண்ண முடியும். வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சோளா பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். சோளா பூரி வந்து மைதா மாவில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள் வந்து சர்க்கரை, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ரவை, எண்ணெய், தயிர், மாவு பிசைய கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி. இப்போ மாவு நம்ம பிசைஞ்சிக்கலாம். 1/2 கிலோ மாவுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. டீஸ்பூனால் 3 ஸ்பூன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதே 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா. உப்பு நம்ம மாவுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டுக்கோங்க. நான் இது சின்ன ஸ்பூனால் போடுறதுனால 3 ஸ்பூன் போடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயும் தயிரும் சேர்த்துக்கலாம். எண்ணெய், அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு வாட்டி நல்லா கலந்துருங்க. தயிர் 1/2 கப். தயிர் போட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். பூரிக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு கிளாத்தோ இல்லை ஒரு பாத்திரமோ போட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம வந்து சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கலாம். நம்ம பட்டர் லைட்டாக மெல்ட் ஆகும்போது நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே தாளிச்சிக்கலாம். அதில் இஞ்சி, துருவின இஞ்சி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டுக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், 2 பச்சை மிளகாய். வெங்காயம் வந்து நல்லா பட்டரில் வதக்கியாச்சு. நம்ம நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட வாசனை நல்லா வரும்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு. நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கிரேவி மாதிரி வதங்கியாச்சு. இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சள்தூளும் உப்பும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இதுக்கு சன்னா மசாலா ரெடிமேடாகவே நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கொஞ்சமாக தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். இதிலே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வேக வச்ச சன்னா சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு நைட்டே ஊற வச்சிடும். எப்போ செய்ய போகிறோமோ அதுக்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா உப்பு போட்டு சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து கலந்துட்டு இதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம்.
ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். நம்ம வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டோம். நான் கடலையிலேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ உப்பு காரம் நம்ம இந்த நேரத்தில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து கலந்து விட்டேன். நம்ம போட்ட பட்டர் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆகிடுது. கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் இது கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்மளோட டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி. இப்போ நம்ம வந்து மாவு வந்து நல்லா பூரிக்கு உருட்டிக்கலாம். நல்லா 1 மணி நேரம் ஊறியாச்சு, சாஃப்டாக இருக்குது. இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க, எவ்வளோ சாஃப்டாக முடியுதோ. நம்மளுக்கு பூரி வந்து நல்லா பெருசாக வேணும்னா நல்லா பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மீடியம் சைஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸ் எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா உருட்டிக்கலாம். நம்ம பூரி எப்படி உருட்டுமே ரொம்ப மெலிசாக உருட்டக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் உப்பி வரும் உங்களுக்கு பூரி. எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. நம்ம உருட்டி வச்ச பூரி இதில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பூரி போட்டதுக்கப்புறம் கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயை பூரி மேலே லைட்டாக இப்படி எடுத்து விட்டிங்கன்னா பூரி நல்லா உப்பி வரும். ஒரு பக்கம் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நல்ல எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா நல்லா உப்பி வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருந்ததுனால அது பெருசாக உப்பி வரல. சூடு நல்லா கரெக்டாக இருக்கிறதுனால எவ்வளோ பெருசாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, லைட் கலரில். நான் பிளேட்டில் எடுத்துடுறேன்.